கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண போகிறது பால் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி வீடியோவுக்கு யார் புதுசாக வந்திருக்குங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துன்னுக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப் மைதா போட்டுக்கோங்க. 1/4 கப் ஆகிறதுக்கு ரவை எடுத்துன்னுக்கிறேன். 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்துன்னுக்கிறேன். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் சோடா எடுத்துன்னுக்கிறேன், போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கீ எடுத்துன்னுக்கிறேன், போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சாஃப்டான மாவு மாதிரி கலந்து வச்சுக்கணும். 1/2 கப் பால் எடுத்துன்னுக்கிறேன், காய்ச்சி வச்சுன்னுக்கிறேன் நான். ஓகே ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயாச்சு. இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை பால் தயார் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போது சர்க்கரை பால் எப்படி பண்ணின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் சுகர் போட்டுக்கணும். அதே அளவுக்கு 300 கிராம்ஸ் சுகர், அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்ல வாசனைக்காக 4லேருந்து 5 ஏலக்காய். இப்போது இதுக்கு கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்துக்கிறேன், இது போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், போட்டுக்கணும் இல்லைன்னா பரவாயில்ல. சர்க்கரை பால் நல்லா கொதிக்கட்டும். கம்பி பதம் வரக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கு பண்ணோம் இல்லை, அந்த மாதிரி வந்தாலே போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது ஆயாச்சு, இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போது 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ அதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயாச்சு. இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கின்னு இப்போ இதை வந்து விரிக்கலாம். ரொம்ப மெலிசாக விரிச்சக்கூடாது. இது வந்து நான் வந்து பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து அதே சேம் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மிச்சந்து இது அதை எடுத்து வச்சுன்னு வந்து திரும்பியும் பிசைஞ்சு இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆயாச்சு. எண்ணெய் சுடுக்கு வச்சாச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதில் நாங்கள் இதை பொரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டதுனால பெருசாக வரும், அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் பபிள் வந்த உடனே திருப்பிக்கலாம். இது ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி வரணும், அது வரைக்கும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்தால் போதாது, இன்னும் ப்ரௌன் ஆகணும். இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இது எடுத்துக்கின்னு அந்த சர்க்கரை பாலுக்கு போட்டுக்கலாம். வாங்க கைஸ், இப்போது எல்லாம் பண்ணிக்கின்னு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயாச்சு. இதுக்குள்ளே போட்டுடலாம். இது கொஞ்சம் உள்ளே தள்ளிடலாம். இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடணும். இதுக்குள்ளே அந்த ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் விட்டுடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் விட்டுட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போது எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இந்த ஜீரா தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு ஜீரா வாட்டர் எல்லாம் உள்ளே ஏறிச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கார்னிஷனுக்காக நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இது சும்மா அழுகுக்காக தான். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிட்டு வாயில் வச்சுன்னு உடனே கரைஞ்சிடும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திருக்கும். பாய். இனிமேல் வீடியோ டெய்லி வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி உங்களோட ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.